படையப்பா ரிலீஸ் ஆவதை தொடர்ந்து ரஜினி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதில் பல விஷயங்களை பேசிய ரஜினி படையப்பா 2ஆம் பாகம் குறித்தும் பேசியிருக்காரு. 2ஆம் பாகத்தின் டைட்டில் பற்றியும் பேசியிருக்காரு ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி மிக பெரும் வெற்றி பெற்ற படங்களும் ஒன்றுதான் படையப்பா. 1999ஆம் ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான இந்த படம் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாய் இருக்கும் படையப்பா தற்போது ரீரிலீஸ் ஆக இருக்கின்றது. ரஜினியின் பிறந்த நாளில் மீண்டும் வெளியாகும் படையப்பா படத்தின் ப்ரொமோஷன்ஸ் தற்போது நடைபெற்று வருது. ஒரே ஒரு வீடியோவின் மூலம் படையப்பா ரீரிலீஸை பட்டி தொட்டி எங்கும் ப்ரொமோஷன் செஞ்சு விட்டார் ரஜினிகாந்த். படையப்பா படம் உருவான விதம் பற்றி மனம் திறந்து பேசியிருந்தார் ரஜினி. அது மட்டுமில்லாமல் படையப்பா திரைப்படத்தின் 2ஆம் பாகம் பற்றியும் ரஜினி பேசியிருப்பது ரசிகர்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியிருக்கு. எப்படி ஜெயிலர் 2, எந்திரன் 2 ஆகிய படங்கள் 2ஆம் பாகம் உருவானதோ அதே போல படையப்பா படத்தின் 2ஆம் பாகத்தையும் உருவாக்கலாம் என்ற பேச்சுகள் போய்கொண்டிருக்கு. படையப்பா 2 படத்திற்கு நீலாம்பரி என டைட்டில் வைத்து கதை விவாதம் போய்கொண்டிருக்கிறது. படையப்பா படத்தில் கடைசியில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன் என நீலாம்பரி கதாபாத்திரம் சொல்லிவிட்டு இறந்துவிடும். அதன் தொடர்ச்சியாக நீலாம்பரி என்ற டைட்டிலுடன் படையப்பா படத்தின் 2ஆம் பாகத்தை எடுக்கும் பேச்சுக்கள் போய்கொண்டு இருக்கிறது. கதை மற்றும் கதாபாத்திரம் சரியாக அமைந்துவிட்டால் கண்டிப்பாக படையப்பா 2 உருவாகும் என ரஜினி கூறியிருந்தார். இந்நிலையில் படையப்பா 2 உருவாகும் என ரஜினி சொன்னது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியிருக்கு. ஆனால் நீலாம்பரி ரோல்ல யார் நடிப்பார் என்ற மிக பெரும் கேள்வியும் எழுந்திருக்கு. படையப்பா படத்தின் மிகப்பெரிய ஹைலைட்டே ரம்யா கிருஷ்ணன் தான். அவர் நீலாம்பரி என்ற ரோலை ஏற்று நடித்து அதற்கு உயிர் கொடுத்ததன் காரணமாக தான் படையப்பா இந்த அளவிற்கு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கையில் படையப்பா படத்தின் கடைசியாக நீலாம்பரி கதாபாத்திரம் இறந்து விடுகின்றது. எனவே 2ஆம் பாகத்தில் நீலாம்பரியா நடிக்கப் போவது யார் என ரசிகர்கள் கேள்வி கேட்டு வராங்க. ஒருவேளை படையப்பா 2ஆம் பாகத்திலும் ரம்யா கிருஷ்ணன் மீண்டும் நீலாம்பரியாக நடிக்கும்படி கதை அம்சத்தை கொண்டு வரப் போகிறார்களா என தெரியவில்லை. ரம்யா கிருஷ்ணன் இல்லாமல் நீலாம்பரி கதாபாத்திரத்தை கண்டிப்பாக யோசித்து கூட பார்க்க முடியாது. ரஜினியே படையப்பா படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் நீலாம்பரி கதாபாத்திரமும் அதில் நடித்த ரம்யா கிருஷ்ணனும் தான் என கூறியிருந்தார். அப்படி இருக்கையில் படையப்பா 2ஆம் பாகம் உருவானால் அதிலும் நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன் தான் நடிப்பார். என்னதான் முதல் பாகத்தில் நீலாம்பரி கதாபாத்திரம் இறப்பதாக காட்டியிருந்தாலும் கதையை வேறு விதமாக மாற்றி ரம்யா கிருஷ்ணனை தான் கண்டிப்பாக நடிக்க வைப்பார்கள் என தெரிகிறது. இந்நிலையில் டிசம்பர் 12ஆம் தேதி படையப்பா திரைப்படம் ரீரிலீஸ் ஆக இருக்கிறது கடந்த வாரம் அறிவிப்பு வந்தது. இதை பார்த்த சில ரசிகர்கள் படையப்பா போன்ற ஒரு படத்தை பிளானிங் மற்றும் சரியான ப்ரொமோஷன் இல்லாமல் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அவசரமாக படையப்பா படத்தை ரிலீஸ் செய்யக்கூடாது, புதுப்படம் போல படையப்பா படத்தையும் ப்ரமோஷன் செய்து வெளியிட்டா மிக பெரும் வசூல் சாதனை செய்யும் என சொல்லி வந்தாங்க. அதைத் தொடர்ந்து படக்குழு தற்போது சிறப்பான முறையில் படையப்பா படத்தை ப்ரமோட் செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக ரஜினியே படையப்பா படத்தை பற்றி மனம் திறந்து பேசி வீடியோ போட்டிருக்காரு. இது பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு.